ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி கண்டோன்மெண்ட்ல உள்ள ஹோண்டா பிக்விங் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன பைக்லாம் இருக்குது, இதோட சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி இருக்குது, இந்த ஹோண்டா பிக்விங்னா என்ன, அதை பற்றி எல்லா டீட்டெயிலாக நம்ம உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கூட சுசில் ப்ரோ இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ஹோண்டா ஹைனஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹோண்டா ஹைனஸை பொறுத்தவரையில் எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க? 4 இயர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு வெஹிக்கல். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் ஸ்டார்டிங் வரும்போது ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ எல்லாம் சார்ட் அவுட் ஆகிட்டு நல்லா இருக்க வண்டி. ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இதில் எத்தனை மாடல்ஸ்லாம் வருது ப்ரோ? இல்லை, மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து டீலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ப்ளூடூத் ஃபெசிலிட்டி வராது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபெண்டர் இருக்குல்ல, ஃபெண்டர் மீன்ஸ் நிறைய பேருக்கு அவேர் இருக்காது. இந்த ஃப்ரண்ட்டில் மட்கார்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபெண்டர். ஸோ அந்த ஃபெண்டர் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிரேயில் இருக்கும், அந்த மாடலுக்கு மட்டும், லோ எண்டுக்கு மட்டும். அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ப்ரோன்னுவாங்க. டீலக்ஸ் ப்ரோவில் அந்த ஃபெண்டரும் ப்ளூடூத் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஃபெண்டர் வந்து என்ன பெயிண்ட் ஃபினிஷ் இருக்கோ அதே பெயிண்ட் ஃபினிஷ் யூனிக்காக இருக்கும். தென் டீலக்ஸ் ப்ரோ குரோம் லாஸ்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அந்த குரோம்ன்ற வார்த்தையில் இருக்குது. ஃபெண்டரில் குரோம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. வேரியண்ட்டை பொறுத்தவரையில் எதுவும் கலரில் சேஞ்சஸ் எதுவும் இருக்கா? ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் கலரில் சேஞ்சஸ் எதுவும் இருக்கா? ஆமாம், டீலக்ஸில் வர கலர்ஸில் வந்து 2 கலர் தான் வரும். ஒன்று வந்து பிளாக், அதுக்கப்புறம் ஒரு கிரே வரும். ஸோ அதில் அடிஷ்னல் கலராக டீலக்ஸ் ப்ரோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெட் வருது. அப்படியே அந்த டீலக்ஸ் ப்ரோ குரோம்க்கு வந்தீங்கன்னா அந்த ரெட்டை தூக்கிட்டு ப்ளூ வருது. அவ்வளோதான். இப்போ அந்த 2025 வந்து அப்டேட்ஸ் எது வந்துருச்சு, அது என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கிராஃபிக்ஸில் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, லோகோஸில், கன்சோல் கிளஸ்டரில். தென் இந்த டெய்லக் வந்து உங்களுக்கு ஸ்மோக்கில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு அப்டேட். தட்ஸ் இட். அதேமாதிரி கலர்ஸ்லேயும் அப்டேட் வந்திருக்கு. க்ரீன் கலர் இருந்துச்சு, அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கிரே கலர் ஒன்று வந்திருக்கு. இந்த ஹைனஸை பொறுத்தவரையில் இதோட ஸ்பெக்ஸ் என்ன, இன்ஜினோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுங்களேன். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஸ் ஸ்லீப்பர் கிளச் அண்ட் அசிஸ்டன்ட் கிளச்சோட வருது. ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்லீப்பர் கிளச் வந்து கியரை வந்து ஸ்லிப் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். தென் இந்த ஸ்லீப்பர் கிளச் வந்து இன்ஜின் பிரேக்கிங்கை கான்சன்ட்ரேட்டடாக. ஓகே. ஸோ அசிஸ்டன்ட் கிளச்சுன்றது வந்து டால் கியரில் லோ ஆர்பிஎம்மில் ஓட்ட முடியும். ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணால், ரொம்பலாம் சப்போர்ட் பண்ணாது. தென் எப்போதும் கொடுக்குற மாதிரி டியூவல் சேனல் ஏபிஎஸ், செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல், இஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபீச்சர். இஎஸ்எஸ்னால் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதே மாதிரி மற்ற வண்டியில் வர மாதிரி உங்களுக்கு சிம்லராக இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொஞ்சம் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ ஹோண்டாவை பொறுத்தவரையில் பிக்விங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்மெண்ட் வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இதை பற்றி நிறைய ஐடியாலாம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. புரியுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் 2 செக்மெண்ட்டில் 3 இருக்குது. ஸோ உங்களுக்கு நார்மல் ஷோரூமில் வந்து ரெட் விங்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டிங்ஸ் எல்லாமே, ஸ்ட்ரிப்பு எல்லாமே ரெட்டில் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு மப்பட்ஸ்லேருந்து 200cc உள்ளே கிடைக்கும். அப்படியே பிக்விங்க்கு வந்தீங்கன்னா 200cc to 750cc வரைக்கும் கிடைக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப் லைன் இருக்கும். ஸோ டாப் லைனில் நம்மளுக்கு 1800cc வரைக்கும் கிடைக்குது. ஸோ ஹோண்டாவில் 1800 இருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டிஸ்ட்ரிக்ஸ், செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் இருக்குது. நம்ம பிரான்ச் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒன்று ஓப்பனில் இருக்குது. இப்போ திருச்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். வேறு எங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வேறு எங்கெங்கே இடம்லாம் பிக்விங் இருக்குன்னு தெரியும்? ஒன்று தஞ்சாவூரில் இருக்குது, அதுக்கப்புறம் நாகர்கோவில், திருவண்ணாமலை அந்த சைடு. ஓகே. இப்போ இந்த பிக்விங்கை பொறுத்தவரையில் இதில் வந்து எத்தனை வண்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குது? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா NX200 இருக்குது, அதுக்கப்புறம் CB300F, CB300R, ஹைனஸ் CB350, அதுக்கப்புறம் CB350 RS, CB350 டீலக்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது, டீலக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NX500, CBR 650R, CB650R, டன்சல் 750. இது எல்லாமே வந்து பிக்விங்கோடு இருக்குது. இப்போ பார்க்க போகும்போது ஜாவா இருக்குது, அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நிறையா வண்டி இருக்க போகும்போது நம்ம வந்து இந்த ஹோண்டா பிக்விங்கை நோக்கி வர்றதுக்கு எதுவும் யூனிக்காக எதுவும் இருக்கா? கன்சிடர் ஆஃப் ஆஃப்டர் சேல் மட்டும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லா இடத்துலையும் சொதப்புறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல, இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரவாயில்ல. மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணிக்கல. ஸோ மற்ற பிராண்ட்ஸ்க்கும் இதுக்கும் என்னென்னா
ஹோண்டானாலே ரிஃபைன்ட் இன்ஜின் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது சேல்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணல, சர்வீஸ். 1 டே மேலே இழுத்தது கிடையாது சர்வீஸ். மேக்ஸிமம் என்னென்னா 2 டேஸ் அந்த மாதிரி கூட 1-2 பேர் தான் இழுத்துருக்கு அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஹீட்டிங் இஷ்யூலையும் சரி, ஏன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட்ஸ்லலாம் நான் சொல்ல விரும்பல என்னென்னு. ஸோ அந்த பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, வைப்ரேஷன் இஷ்யூ இருக்குது, சர்வீஸ் இல்லை, ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் இல்லை, இன்ஃபர்மேட்டிவாக எதுவுமே இல்லைன்ற. ஸோ அதுக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ இங்கே அதை வந்து ஃபுல்லாகவே சார்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒரு சிஸ்டமேட்டிக்காக போயிட்டுருக்கு. தட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டாவை பொறுத்தவரையில் இந்த பிக்விங் அப்படிங்கிற போது கஸ்டமர்ஸ் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டு. அப்போ இதுக்கு போனால் நம்மளோட சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை எல்லாட்டையும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? சர்வீஸ் காம்படிட்டர்ஸோட இது கம்மி தான் ஆக்சுவலி. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து, ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் எங்களால் எவ்வளோன்றதே சொல்ல முடியும். ஏன்னா செகண்ட் சர்வீஸில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ரைடிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் 2300 வருது. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சர்வீஸ் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க மிஷினை அப்படின்னு எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 6. தட்ஸ் இட். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து ஒரு 350cc. இதோட மைலேஜ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? மைலேஜ் வந்து கம்பெனியில் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30 to 40. ஆனால் கஸ்டமர்ஸ் ஹார்ட் கோராக ஃபேஸ் பண்ணுறது வந்து 35 to 38 வந்து சிட்டிஸில் கிடைக்குது. ஹைவேஸில் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு 42 வரைக்கும் கொடுக்குது. 42 வரை கிடைக்குது. ஆமாம். ஒன்று நம்ம ரோட் கான்செப்ட் எப்படின்னா, எனக்கு ஸ்பீடும் இருக்கணும் மைலேஜும் இருக்கணுன்றாங்க. ஃபியூல் சக் பண்ணால் மட்டும் தானே நம்மளுக்கு பவரே கிடைக்காது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸ்பீடு எதிர்பார்த்திங்கன்னா மைலேஜ் இருக்காது. ப்ரைஸை பொறுத்தவரையில் வந்து லோ வேரியன்ட்லேருந்து டாப் மாடல் வரை எந்த ரேஞ்சில் ஆரம்பித்து எந்த ரேஞ்சில் முடியுது ப்ரோ? 261 வருது ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வருது, செகண்ட் வேரியன்ட் வருது 265 வருது, தேர்ட் வேரியன்ட் 267 வருது. இந்த ஹோண்டா ஹைனஸை பற்றின நிறைய தகவல்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.